அதிமுகவுக்கு அடிமையா பாஜக இருந்துட்டு போயுது, அதனால கடிச்சு. காங்கிரஸ் வந்து திமுக அடிமைன்னு சொல்லுங்க. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தா அது ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தா அடிமை சாசனம். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, என்ன லாஜிக் இது? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு திமுக கூட்டணியில திமுக ஆட்சியில நிறைய அதிருப்திக்குரிய விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அவ்வளவு தூரம் சொல்லுவீங்களா இல்லையா? மோசமான ஆட்சின்னு சொல்ல வேண்டாம், பட் வருத்தத்துக்குரிய, வேதனைக்குரிய, அதிருப்திக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. யாராவது ஒரு கூட்டணி கட்சி சொல்லி காட்டியிருக்காங்களா? சண்டை போட்டிருக்காங்களா? ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? நேத்து வாய் தவறி ஒருத்தர் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கரூர்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் மாவட்டத்தில் வாய் தவறி தமிழ்நாடு அரசை கண்டிப்போம் மைக்க பிடிங்கி திட்டி விட்டாங்க. யோ சரியா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா சாதாரண முடிஞ்சிருக்கும்ல. ஒரு மாவட்ட செயலாளர் தானே, அவரை இன்சல்ட் பண்றாங்க. அவர் உள்நோக்கத்தோட சொல்லியிருப்பாரா? வாய் தவறி ஒரு விஷயத்துல போகும்போது நம்ம வந்து கண்டிக்கணும் தமிழ்நாடு அரசை கண்டிக்கணும் சொல்லியிருப்பாரு, ஒரு போக்கில் சொல்லிட்டார். அதை சரி பண்ணிட்டு அங்கே முடிஞ்ச மாற்றி சொல்லுப்பா, முடிஞ்சு வச்சு மைக்க பிடிங்கிட்டீங்க, கூட்டணி கட்சி இன்சல்ட் பண்றீங்க. யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்கு அடிமை அப்படின்னு ஒத்துக்கிடுவீங்களா? வேங்கை வயல் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? நாங்குநேரி தாக்கல் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்கலாம் சொல்லுங்க, கூட்டுப்பாளையம் நடக்கலாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்காங்க? எந்த கூட்டணி கட்சி என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க.